சின்ன தூண்டில போட்டு திமிங்கலத்தையே பிடிச்ச திமுக கட்சி தாவும் முக்கிய பிரபலம் யார் தெரியுமா? முதல்வர் ஸ்டாலின் வைத்த செக். தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் 2024 முடிந்த நிலையில முக்கியமான கட்சியோட நிர்வாகி ஒருவர் வேற ஒரு கட்சிக்கு மாற போறதா தகவல் வெளியாகி இருக்கு. தன்னோட பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டு அந்த நிர்வாகி திமுகவுக்கு செல்வதற்கு முடிவு செய்துள்ளதா கூறப்படுது. தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தல் ஒரு வழியா நடந்து முடிஞ்சிருக்கு. வெறும் ஒரு மாதத்துல மொத்த தேர்தல் பணிகளும் முடிந்து தமிழ்நாட்டில் தேர்தல் பரபரப்பு ஓய்ந்திருக்கு. தேர்தல் பரபரப்பு ஓய்ந்தாலும் தேர்தலின் போது நடந்த பல்வேறு மோதல்கள் பல்வேறு கட்சிகள்ல பூகம்பத்தை கிளப்பி இருக்கு. தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் இந்த முறை 4 முனை தேர்தல் நடந்தது. திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் இடையே கடுமையான மோதல் நடந்தது. இந்த மோதல்ல திமுக, அதிமுக, பாஜக தனித்தனியா கூட்டணி அமைச்சு இருந்தாங்க. அந்த வகையில தான் முக்கிய கட்சி ஒண்ணுல இருக்கும் பிரபல நிர்வாகி ஒருவர் கட்சி மாறுற முடிவை எடுத்துள்ளாராம். அந்த நிர்வாகி தற்போது இருக்கிற கட்சியோட அடையாளமா இருக்கிறவரு, கட்சியில முக்கிய பதவியில இருக்கிறவரு, தேர்தல் ரீதியாகவும் வெற்றிகரமான தலைவர். ஆனா லோக்சபா தேர்தலில் அவர் மீது கடுமையான அட்டாக் நடந்ததால இந்த லோக்சபா தேர்தலில் கட்சியோட தலைமையே தனக்கு எதிராக செயல்பட்டதாக அவர் தனக்கு நெருக்கமானவர்களிடம் புகார் கொடுத்துட்டு வர்றாராம். முக்கியமா தேர்தல் பிரச்சாரத்தின் போது தனக்கு எதிராகவே தேர்தல் ஆணையத்தில் சில தகவல்களை தலைவர் கொடுத்து இருக்கலாம்னு இவர் கருதுறாராம். சமீபத்தில் கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அந்த நிர்வாகி, எனக்கு எதிராக எங்கள் கட்சியோட தலைவரே காய் நகர்த்தி இருப்பதை நான் எதிர்பார்க்கல. நான் வெற்றி பெற்றால் பிரச்சனை ஆகிடும்னு அவர் எனக்கு எதிராகவே பல பணிகளை செஞ்சிருக்காரு. கட்சியோட வெற்றிக்கு எதிராக ஒரு தலைவரே செயல்படுவதை நான் எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு கட்சியோட நிலைமை மோசமாகி இருக்குன்னு நிர்வாகிகளிடம் அவர் புகார் கொடுத்திருக்காரு. இந்த தேர்தலில் தமிழ்நாட்டை சேர்ந்த அந்த மூத்த அரசியல் நிர்வாகி பெரிய பிரச்சனை ஒண்ணுல சிக்கினாரு. அந்த நிர்வாகிக்கு எதிராக வழக்கும் தொடுக்கப்பட்டு இருக்கு. அந்த நிர்வாகி தொடர்பா தேர்தல் ஆணையமும் பல விசாரணைகளை நடத்திட்டு வருது. ஆனா இதுல கட்சி நிர்வாகிகள் போதிய ஆதரவு கொடுக்கல. அந்த வகையில் அந்த நிர்வாகியிடம் முக்கிய கட்சிகள் சில பேசியிருக்காங்க. எங்கள் கட்சிக்கு வந்துடுங்கன்னு பேசியிருக்காங்க. தலைமை நேரடியாக இவர்கிட்ட பேசி எங்கள் கட்சிக்கு வந்துடுங்கள்னு பேசியிருக்காங்க. இந்த நிலையில தான் தன்னோட பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டு அந்த நிர்வாகி திமுகவுக்கு செல்ல முடிவு செய்துள்ளதா கூறப்படுது. இது தென் மண்டலத்தில் திமுகவுக்கு பெரிய அளவில் பலம் சேர்க்கும்னு எதிர்பார்க்கப்படுது. கட்சியோட முகத்தையே தென் மண்டலத்தில் திமுகவுக்கு இது மாற்றும்னு திமுக வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. மக்களவை தேர்தல் முடிந்த பின்பு முதல்வர் ஸ்டாலின் கொடைக்கானல்ல ஓய்வுக்காக சென்றிருந்த நேரத்தில் மாநிலத்தில் தண்ணீர் பற்றாக்குறை, பல்வேறு பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, போதைப் பொருள் நடமாட்டம்னு நாளுக்கு நாள் பிரச்சனை அதிகரித்து வந்த நிலையில் முதல்வர் தன்னோட ஓய்வை ஒரு நாள் முன்னதாகவே முடிச்சுக்கிட்டு புறப்பட்டதா கூறப்படுது. தற்போது முதல்வர் ஸ்டாலின் சென்னை வந்தவுடனே அந்த நிர்வாகியிடம் பேசியுள்ளதாகவும் தெரிய வருது. அந்த நிர்வாகி யார், எந்த கட்சியை சேர்ந்தவர், அதிமுகவிலிருந்து வருவாரா இல்லை பாஜகவிலிருந்து வருவாரான்றதை பொறுத்திருந்து பார்த்துடலாம்.